ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஆஹா கல்யாணம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அனாமிகா ரசத்தை நேராக சித்ரா கிட்டே கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னம்மா இது அப்படின்னு கேட்குறாங்க. ரசம் அத்தை அப்படின்னதும் அடிப்பாவி, சமையலே ஈஸியாக பண்ணுறது ரசம் தான், அதை கூட விஷம் மாதிரி பண்ணி வச்சுருக்காளே அப்படின்னு சித்ரா யோசிக்கிறாங்க. எங்கள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஏம்மா கொஞ்சம் கூட உப்பு புளியே இல்லையம்மா, கொஞ்சம் தக்காளி போடு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு காயத்ரி சொன்னதும் அதே மாதிரி செஞ்சு முடிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா சித்ரா அப்பா என்னால் முடியலப்பா, ஒரு வேளையே இப்படி நம்மளால் சமைக்க முடியலையே, 3 வேளையும் சமைக்கிறது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசாமல் அத்தை மாமா சொன்ன மாதிரி 2 பேரும் சமையல் வேலைக்கு எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னதும் சரி, அந்த இடத்துக்கு நம்ம ஐஸ்வர்யா வராங்க. சிச்சு, அப்படிலாம் எடுக்கவே கூடாது, என்ன பேசுகிறீங்க, வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்க ஆரோக்கியமாக சாப்பிட வேணாமா, அதுக்கு வீட்டில் இருக்கிற நாம தான் பார்த்து பார்த்து சமைக்கணும், அதனால் நீங்கள் வேலைக்காரங்களாம் எடுக்கக்கூடாது, 3 வேளையும் மகா எப்படித்தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பா, அப்போ நல்லா கொட்டிக்கிட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னதும் 3 பேருமே செம காண்டில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போது ஃபேஷன் ஷோ நடத்துறதுக்காக ஜுவல்லரி நம்மளோட ஜுவல்லரி தான் நல்லா எடுப்பாக காட்டணும், அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னதும் உடனே ஸ்வேதா இங்கே பாரு சூர்யா, மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஜுவல் போட்டால் கண்டிப்பாக நம்மளோட ஜுவல்லரி தான் ஜுவல்ஸ் தான் நல்ல எடுப்பாக இருக்கும் அப்படின்னதும் இந்த பக்கம் மகா யோசிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டுவாரே அப்படின்னு. ஆமாம் ஆமாம், சூப்பர் ஐடியா அப்படின்னு பாராட்டுறாங்க சூர்யா. உடனே நம்ம மகா இல்லைங்க, நானும் என்னோட ஐடியாவை சொல்கிறேன் கேளுங்க, இங்கே பாருங்கள், இப்போ மாடர்ன்னு சொல்லக்குள்ள அவ்வளவா காட்டாது, வரப்போகிறவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஆக்கள், அதனால எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நாமளே ஒரு டிசைன் கொடுத்து புடவை கலெக்ஷன் எடுப்போம், புடவையோட வந்தால் தான் ரொம்ப எடுப்பாக இருக்கும், அப்போ தான் ஜுவல்ஸ் நல்லா எடுத்துக்காட்டும் அப்படின்னதும் என்னமாக வர வர உன்னோட டேஸ்ட் இவ்வளோ கேவலமாக இருக்குது, ஆமாம் இப்படித்தான் டெஸ்ட் பண்ணுவியா, இதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை, போக போக உன் நடவடிக்கை மட்டமாக இருக்கு மகா, ஃபஸ்ட்டு ஃபேஷனடா என்னென்னு தெரியுமா, இப்படி சீப்பாக நடந்துக்கிற அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்தினதும் மகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஓகே, நாம் டிசைன் பண்ண மாதிரி மாடர்ன் டிஷ்லேயே ஃபேஷன் ஷோ பண்ணிடலாம் அப்படின்னு சூர்யா முடிவெடுக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா மீட்டிங் முடித்து வெளியில் வந்ததும் நேராக விஜய் அண்ணா ஏன் அண்ணா அண்ணியை பார்த்து இப்படிலாம் பேசுனேன், இங்கே பாரு, யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் பொதுவாக அண்ணி விட்டு கொடுத்து பேசவே மாட்டாங்க, அவங்க கூட சண்டை தான் பிடிப்பாங்க, ஆனால் இத்தனை பேர் முன்னாடி வச்சு ஏதோ வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுகிற மாதிரி தான் அண்ணினே அசிங்கப்படுத்திட்டு, பாவம் என்ன அண்ணி எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா, இப்படிலாம் பேசாத அப்படின்னதும் சூர்யா யோசிக்கிறாங்க. இதே டீம் விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ராஜலட்சுமி மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம பாட்டிக்கிட்ட சொன்னதும் அவங்களும் சரின்னு பேசிகிட்ருக்காங்க. அப்போது சித்ரா தேவி அந்த இடத்துல கிரிக்கெட் விஷயத்தை பற்றி மறைமுகமாக பேசினதும் இங்கே பாரு, இப்போ நீ என்ன சொல்ல வர, அது தெளிவாக சொல்லு அப்படின்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க. இல்லைக்கா, எல்லா பொறுப்பையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுத்துட்டீங்க, ஆனால் சாவி மட்டும் உங்கள்கிட்ட தானே இருக்குது, அந்த வீட்டு பொறுப்பையும் நம்ம வருங்கால தலைமுறைகள்கிட்ட கொடுக்கலாம்ல, இந்த வீட்டில் 3 மருமகங்க இருக்காங்க, அதில் ஒரு மருமக கையில் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம பாட்டி, ஆமாம் ஒரு நாள் கூட நீங்கள் வம்பளுக்காமல் சும்மா அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு திட்டினதும், இல்லைத்த அவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, கண்டிப்பாக இந்த சாவியை நான் கொடுக்குறேன், இன்றைக்கி இல்லை நாளைக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னதும் சித்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் அங்கேருந்து போனதும் என்ன காயத்ரி யோசிச்சுப்பார், இப்போது ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் மகா கிட்டே இருக்குது, கண்டிப்பாக இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் கொடுக்கவே மாட்டா, எங்கால கிச்சன் பொறுப்பெல்லாம் நம்ம பார்த்துப்போம், அப்படின்னா இந்த வீட்டில் கிச்சன் பொறுப்பெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது யாரு, நம்ம அனாமிகாவும் தானே, அதனால கண்டிப்பாக மருமகளுக்கு தான் அப்படின்னதும் காயத்ரி அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மகா சூர்யா பேசினதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்தா ஐஸ்வர்யா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறா அப்படின்னதும் உடனே சூர்யா பேசின விஷயத்த சொல்கிறாங்க. ஓஹோ இப்படிலாம் நடந்துக்கா, அப்போது அவருக்கு
அவருக்கு உன்னோட டிசைன் எல்லாம் தெரியாதா? நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, அதே மாதிரி எவ்வளோ டிசைன் எல்லாம் எடுபட்டிருக்கு, அதெல்லாம் மறந்து பேசியிருக்காரா மகா? இன்னைக்கு வரட்டும் அவரு. இங்கே பாரு, ஒரு வாட்டி தெரியுமா, நீ பண்ண டிசைன் வந்து பிடிச்சி போய் செலக்ட் ஆனதால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து உனக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி கொடுத்து வெறுப்பேற்றினாரு. இங்கே பாரு, இதுவும் வெறுப்பேற்றுறதா இருக்கும். இல்லைக்கா, அவர் உண்மையாக பேசினாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. ஐயோ, அதெல்லாம் இல்லை மகா, நீ வேணும்னா பாரு, இன்னைக்கு அவருக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னதும், ஐயோ என்னக்கா பண்ண போகிறேன், இரு மகா, உனக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும், அவருக்கு வந்து ஷாக்காக இருக்கும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா எல்லாருமே கொள்ள இருந்துகிட்டு இருக்கும்போது கொரியல்காரங்க வராங்க. அப்போ அந்த இடத்துல விஜய் போய் அடுக்கடுக்காக வாங்கிட்டே இருக்காங்க. என்னப்பா இது இவ்வளோ ட்ரெஸ்ஸாக இருக்குது, நாங்கள் இந்த வீட்டில் ஆர்டர் பண்ணலப்பா, யாரும் ஆர்டர் பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை மேடம், இந்த அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கு அப்படின்னதும் உடனே விஜய் வந்து அட்ரஸை பார்க்க சொல்கிறாங்க. நான் எப்படி பார்க்குறது அப்படின்னதும் உடனே கௌதம் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கிற அட்ரஸை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வீட்டு அட்ரஸ் தான் நம்ம சித்ராட பேரில் தான் வந்திருக்கு. ஆமாம், யார் பேரில் வந்திருக்கு அப்படின்னதும் சரி, அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வந்து என்ன விஜய், என்ன கௌதம் ஷாக்காக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னதும் சரி, யார் பேர்லடா வந்திருக்கு அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க. ஆமாம், உன் பேரில் தாம்மா வந்திருக்கு அப்படின்னதும் நம்ம ராஜலட்சுமியை பாட்டியும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா ஐஸ்வர்யா வந்து சரி, நான் தான் ஆர்டர் பண்ண கொடுங்க அப்படின்னது. ஏய், எதுக்குடி என்னோட பேரில் ஆர்டர் பண்ண? ஆமாம், இவ்வளோ காசு உனக்கு எது அத்தை, உங்கள் காட்டில் அத்தை நான் பே பண்ணேன் அப்படின்னதும் சித்ராவுக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. அடி பாவி, என்கிட்டயே கேட்காம எப்படி இருக்க காரியம் பண்ணியிருக்க, யார்கிட்ட கேட்டுட்டு இப்படிலாம் பண்ண, என்ன அத்தை, ஏதோ உங்கள் சொந்த காசு மாதிரி இந்த வீட்டில் இருந்தாலும் நீங்களும் காசு வச்சுருக்கீங்க, ஏதோ உங்கள் சொந்த காசில் எடுத்த மாதிரி சொல்கிறீங்க. சரி, எவ்வளோ பணம் ஆச்சு? 80,000. என்னது 80,000? அடி பாவி, இப்படி பண்ணிட்டேடி. சரி சரி, ஷாக் ஆகாதீங்க. ஆமாம், அப்படி என்னடி அதில் இருக்குது? இது எல்லாம் மாடர்ன் சாரீஸ், மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் நம்ம மகாவுக்கு தான் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னம்மா இது மகாவுக்கா, ஏன் இப்படி திடீர்னு ஆர்டர் பண்ண அப்படின்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, நம்ம மகா வந்து டேஸ்ட்டு தெரியாதவ, மொட தெரியாதவன்னு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னதும் நம்ம சூர்யா அப்பா செம்ம டென்ஷன் ஆகி யார் அப்படி பண்ணா, அதை போய் உங்கள் பிள்ளை சூர்யா கிட்டே கேளுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அக்கா வேணாக்கா, சும்மாரு அப்படின்னு மகா சொன்னதும் நீ அமைதியாரு மகா, என்ன மாமா அப்படி பார்க்குறீங்க, இங்கே பாருங்க, நான் சூர்யான்னு சொல்ல வரல, கேளுங்க, விளக்கம் தெரியும் அப்படின்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. சரி மகா, வா நம்ம போய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரலாம் அப்படின்னுட்டு மகா கையை பிடிச்சி ஐஸ்வர்யா அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா அக்கா எதுக்குக்கா இதெல்லாம், இதை நீ அவருக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னேன், ஷாக் ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மகா, இது உனக்கு சர்ப்ரைஸாக இல்லையா, எப்போ பார்த்தாலும் இப்படி புடவையே கட்டிகிட்ருக்கேன், இங்கே பாரு, உன் மேலேயே சூர்யாவுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு வரணும்னா அவர் தானாகவே அவரோட காதில் உங்ககிட்ட சொல்லணும்னா நீ இப்படியான மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும் மகா, அதே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. இங்கே பாரு, இப்போது இந்த சுடிதாரை போட்டுக்கோ, ரொம்ப அழகாக இருக்குது, மாடர்னாக இருக்கும், உனக்கு சும்மா எடுப்பாக இருக்கும், இதை பார்த்ததும் சூர்யா அப்படியே அதிர்ச்சி நிற்கணும், இது மகாவாங்கிற மாதிரி ஃபேஷனை பற்றி தெரியாதுன்னு அசிங்கப்படுத்தினார்ல, அவருக்கு நீ கொடுக்குற பதிலடி இதான் மகா அப்படின்னதும் ஆமாம் அக்கா, நீ சொல்கிறது சரிதான், சரி கொடு, நான் போட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு மகா வந்து அந்த சுடிதாரை போட்டுக்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா சரி வா எல்லாருக்கிட்டையும் எப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு நேராக மகாவை வந்து கீழே கூட்டிகிட்டு வராங்க. மகாவை பார்த்ததும் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, என்ன அழகாமா இருக்குது, அப்படி இப்போ தான் பிறந்து வந்து தேவதை மாதிரி இருக்குது, இது சுடிதார் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, உனக்காகவே தச்சு மாதிரி இருக்குது அப்படின்னு பாட்டி ராஜலட்சுமி எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அது சரி, என் காசில் வாங்கிதாச்சு அப்படின்னு நம்ம சித்ரா வந்து புலம்பினதும் அத்தை மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் சம்பாதிச்ச காசு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் சொந்த உழைப்பில் சம்பாதிக்கலையா அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆமாம், அசிங்கப்படாமல் கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு கௌதம் சொல்கிறாங்க. மகா ரொம்ப அழகாக இருக்க மகா, சரி சரி, உங்கள் மருமகளை புகழ்ந்தது காணும், இன்னைக்கு ஒருத்தங்க கையில் வந்து கொத்து சாவியை கொடுக்குறதா சொன்னீங்களேக்கா, மறந்துட்டீங்களா அப்படின்னு காயத்ரி கேட்குறாங்க. ஆமாம் இல்லை, நல்ல வேளை காயத்ரி, மகா இருக்கிற கையோட எல்லாத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்திட்டேன். சரி, இவ்வளோ காலமாக நான் தானே இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் எடுத்து நடத்தி வந்தேன், இப்போது வருங்கால தலைமுறைக்கு இந்த பொறுப்பை ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வீட்டிலேயே வந்து சமையல் பொறுப்பு எல்லாத்தையும் நடத்திட்டு வந்தது பொறுப்பாக குடும்பத்தெல்லாம் கவனித்து வந்தது என் மருமக மகா தான். அதனால இந்த கொத்து சாவி மகா கையில் இருக்கிறது தான் எனக்கு
எனக்கு நல்லதாக தோணுது. அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏம்மா ராஜலட்சுமி? எங்கள் தவறுதெல்லாம் மற்றவங்க கைக்கு கொத்து சாவி போயிடுமோன்னு நான் பயந்துட்டே இருந்தேம்மா. நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க அப்படின்னதும் காயத்ரி, சித்ரா, அனாமிகா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே மகா என்ன பண்ணுறாங்கன்னா, கொத்து சாவியை இந்த மகா, இனி இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னதும், ஐயோ அத்தை, என்ன அத்தை? ஐஷு இங்கால அனாமிகா இருக்காங்க, நீங்கள் அவங்க யார்கிட்டயாச்சும் கொடுங்க அத்தை. நான் தான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்ல, எனக்கு வேணாம் அத்தை, தப்பாயிடும். ஏன்னா உங்கள் கையில் இருக்கிறது தான் ஒரு வகையில் சரி அப்படின்னதும், இங்கே பாரு அத்தை, நான் சொல்கிறேன், இந்த கொத்து சாவியை வாங்கிக்கோ. ஏன் யாருக்கும் பயப்படுறியா நீ? அப்படிலாம் இல்லை அத்தை. அப்போது அத்தையை மடிக்கிறது உண்மையாக இருந்தால் இதை வாங்கிக்கோ மகா அப்படின்னதும், அதான் அவள் சொல்கிறாள் வாங்கிக்கோமா அப்படின்னு தாத்தா பாட்டியை சொன்னதும் மகாவை ரொம்ப சந்தோஷமாக சாவியை வாங்கிக்கிறாங்க. ஐயோ, எல்லாம் தானே அமைதியாக தான் இருந்துச்சு. சும்மா குட்டியை குழப்பி அவளை பெரிய மகாராணியே ஆக்கிட்டே, இல்லை உன்னால தான் அப்படின்னு காயத்ரி சித்ரா போட்டு அசிங்கப்படுத்தி செமையாக திட்டிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுது.